ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மீன் குழம்பு சங்கரா மீன் செய்யறதுக்கு சங்கரா மீனை அலசி எடுத்துட்டு வந்துட்டோம். அது ஒரு 3/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது கடலூர் சங்கரா, ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனா இது பண்ணிக்கோங்க. சங்கரா மீன் 3/4 கிலோ, கத்திரிக்காய் 1/4 கிலோ. நாங்கள் கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு செய்வோம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய் 1/4 கிலோ, ஒரு மாங்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறோம், பூண்டு நசுக்கி வச்சுக்கிறோம், தக்காளி வச்சுக்கிறோம், கருவேப்பிலை வச்சிருக்கோம், புளி ஊற வச்சு வச்சிருக்கோம். வாங்க குழம்பா தாளிக்கலாம். அடுப்பை பத்த போட்டுக்கங்க. வானல் காயட்டும். வானல் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி கடுகு போடலாம். கடுகு போட்டு வடகம் போடலாம். எண்ணெய் காஞ்சி, வானல் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்க, எண்ணெய் சூடு ஏறட்டும். அதுக்கு பிறகு எல்லாம் போட்டுக்கலாம். இது பேரு கொடம்புளி. இது கேரளாவில இருந்து வாங்கிட்டு வந்தது. நாங்க மீன் குழம்பு வைக்கிறோம்னா அந்த கொடம்புளி ஒண்ணு போட்டு வைப்போம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் கேரளாக்காரர் இருந்தாரு. அவர் இந்த கொடம்புளிய வாங்கிட்டு எங்களுக்கு கொடுத்தாரு. அதுல இருந்து நாங்க எப்ப ஐயப்பன் கோயிலுக்கு போனாலும் இந்த கொடம்புளி வாங்கிட்டு வந்துருவாங்க. நாங்க இதை போட்டு கரைச்சிலாம் வைக்க மாட்டோம். இதை அப்படியே குழம்புல ஒண்ணு போட்டுருவோம். இது நல்லா குழம்புலயே வெந்து கவுச்ச வாசனை இல்லாத இருக்கிறதுக்கு தான் இந்த கொடம்புளியா. இதுதான் நம்ம ஊர் புளிங்களே, தமிழ்நாட்டு புளியேவா. நம்ம யூஸ் பண்ற இப்ப புளியெல்லாம் வெளிநாட்டு புளிங்களாம். இது தெரியாத நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த புளி ஒண்ணு போட்டுக்கங்க. நிறைய இருந்தா நீங்க போட்டு நிறைய செய்யுங்க. எங்க கிட்ட கம்மியா இருக்கிறதுனால ஒரு புளி தான் போடுறோம். வாங்க, வானலுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு கொஞ்சம் போட்டுக்கங்க, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கங்க. இதை போட்டு வெங்காயம் தக்காளியை தாளிக்கலாம். லாஸ்ட்ல இறக்கக்குள்ள வடகம் போட்டு தாளிக்கலாம். மண் பாத்திரம்ன்றதுனால சூடு டப்புன்னு ஏறவே மாட்டேன்னுது. நாங்க நல்லெண்ணெய் ஊத்தி தான் இப்ப மீன் குழம்பு வைக்கிறோம். நல்லெண்ணெயும் மல்லாட்ட எண்ணெயும் ஊத்தி தான். நீங்களும் அத மாதிரியே வைங்க, அப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழம்புங்கள்லாம் உடம்புக்கு சூடு இல்லாத குளிர்ச்சியா இருக்கும். இந்தம்மா, கடுகு பொரியுது. லைட்டா மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. மண் சட்டின்றதுனால சிலிண்டர் அடுப்புல சீக்கிரம் தீ விழ மாட்டுது. இதே விறகு அடுப்பா இருந்தா நல்லா தீ விழுவும். கடுகு பொரிஞ்சிடுச்சு, மஞ்சத்தூளை போட்டுட்டோம். பூண்டு நசுக்கி போட்டுக்கங்க. முழுசா போட்டாலும் போடுங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றாங்கன்றதுனால நான் நசுக்கி போடுறேன். வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும், அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் எல்லாம் போட்டு மீன் குழம்பு வச்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கத்திரிக்காய் மாங்காய்லாம் அன்னைக்கே வச்சு அன்னைக்கே சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டு பாருங்களா, இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் மீன் குழம்பு, இந்த கரோட் குழம்பு எல்லாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை சேர்த்துக்கங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்க விடுங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குது. வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சம். நாங்க புளியில போட்டு உப்பு கரைக்கல, அதனால இப்ப வெங்காயம் தக்காளி வதங்கக்குள்ள உப்பு போட்டு வதக்குங்க. சீக்கிரமும் வெங்காயம் தக்காளியும் வதங்கிடும்.
எல்லாம் தக்காளி கரைச்சு விட மாட்டோம், இப்படி வதக்கி விடுறோம், அவ்வளவுதான். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காயை அலசி போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். மாங்காயை அரிஞ்சு வச்சுக்கிங்க. மீன் போடக்குள்ள அப்ப மாங்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வதங்கின உடனே புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிறோம், அதை ஊத்திக்கலாம் வாங்க. கத்திரிக்காய் அது வதங்குது, வதங்கட்டும். நம்ம புளி கரைச்சின்னு வந்து வச்சுக்கிறோம்ல, அதுல மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. மல்லித்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கங்க. எல்லாமே வீட்டுல அரைச்சி வச்சுக்கோங்க. கடையெல்லாம் வாங்காதீங்க, கடையெல்லாம் வாங்கினா சுத்தமா இருக்காது. அதனால முடியும் எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டுல வாங்கியாந்து காய வச்சு அரைச்சி வச்சுக்கிறோமோ, பொருளும் கெட்டு போவாத ரொம்ப நாளைக்கு இருக்கும். நாங்க குழம்பு மிளகாத்தூள், தனி மல்லித்தூள் எல்லாமே வீட்லயே அரைச்சி வச்சுக்குவோம். கத்திரிக்காய் வதங்குது, வதங்கினதுக்கு அப்புறம் குழம்பு எடுத்து அதுல ஊத்திடலாம். கத்திரிக்காய் வதங்கிடுச்சு, குழம்ப எடுத்து ஊத்திடலாம். இப்ப வாங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் போட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு பாத்துக்கங்க. குழம்பெல்லாம் கூட்டி தாளிச்சு விட்டோடனே இந்த குடம்புளியை போட்டுருங்க. நல்லா ஊறி நல்லா குழம்பு கொதிக்கட்டும், பார்க்கலாம் வாங்க. குழம்பு நல்லா கொதிக்குது, மாங்காயை போட்டுக்குங்க. மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு வச்சா குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். குழம்பு கொதிச்சிடுச்சா என்னான்னு நமக்கு பாக்குறதுக்கு எண்ணெயும் பிரிஞ்சு ஓரம் வரணும். மீனை இப்படி தொட்டோம்னா மீன்ல இந்த மாதிரி மசாலா பிடிக்கணும். இத மாதிரி பிடிச்சா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மீனை போட்டு ஒரு நிமிஷம், ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது, மீன் வந்து உடஞ்சிடும். சங்கரா மீன் குழம்புனாலே ரொம்ப தனி டேஸ்ட். அதுவும் கடலூர் சங்கரானா அதை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களாம் மீன் குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்க. நாங்க இப்படிதான் வைப்போம். நாங்க தேங்காய்லாம் அரைச்சு ஊத்த மாட்டோம். அதிகமா குழம்பு மீன் சாப்பிடுங்க, வறுத்த மீன் சாப்பிடாதீங்க. வறுத்த மீன் வந்து ஒரு பீஸ் 2 பீஸ் எடுத்துக்கலாம், நிறைய எல்லாம் சாப்பிடாதீங்க. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் மீன் வறுவல்லாம் அதிகம் சாப்பிடக்கூடாது. குழம்பு மீன் எவ்வளோ ஒன்னாலும் எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மீனை போட்டுட்டு குழம்ப நல்லா கிளறி விடவே கூடாது. மீன் போட்டோமா அப்படியே ஒரு கொதி வந்த உடனே போட்டு பாருங்க, எண்ணெய் எப்படி அழகா பிரிஞ்சு வந்துருதுன்னு பாருங்க. இத மாதிரி பிரிஞ்சு வந்தாலே குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொத்தமல்லி தூவிக்கிங்க. நாங்க எப்பயும் ஒரு தாளிப்பு போடுவோம், வடவத்தை முன்னாடியே போட்டு தாளிப்பு போட மாட்டோம். கடுகு வெந்தயம் போட்டு தாளிப்பு போட்டு அப்புறமா குழம்ப இறக்க போகக்குள்ள நாங்க வடவம் போட்டு தாளிச்சு அதுல ஊத்திடுவோம். அப்ப அந்த குழம்போடைய டேஸ்டே வேறையா இருக்கும். வடகத்தை முன்னாடியே போட்டோம்னா அது வேற ஒரு மாதிரியா இது பண்ணும். அதனால குழம்ப கொதிக்கட்டோன்னு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எண்ணெய் தாளிச்சு ஊத்திடுவோம். வடகம் இதுதான், வடகத்தை தாளிச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வடகம் போட்டு தாளிச்சு குழம்புல கொட்டிடலாம். நம்ம மீன் போட்டதுல இருந்து குழம்ப வந்து கிளறி விடவே இல்லை.
ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே சிம்ல இருந்தாலே மீன் நல்லா வெந்துரும். நம்ம சும்மா சும்மா கிளறி விட்டோம்னா மீன் வந்து உடஞ்சிடும். அவ்வளவுதான். மீன் குழம்பு நாங்க இப்படிதான் வைப்போம். நீங்க எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்க. வாங்க சாப்பிடலாம். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.